இன்றைய நாளுக்கான பதிலுரை பாடல் திருப்பாடல் 89 எடுக்கப்படுகின்றது. இறைவனுடைய பேரன்பை பாடுகின்ற பாடலாக ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் என்று இன்றைய பதிலுரை பாடல் பாடி நிற்கின்றது. இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியர்களை மதிப்பவர்களுக்கு கடவுள் வழங்கும் உடன்படிக்கையின் விசுவாசத்தை போற்றுகின்றது. சுனேமிய பெண்ணின் வாழ்வில் வறட்சி நீங்கி மகிழ்ச்சி வந்ததை போல் ஆண்டவரை தன் சுதந்திரமாக கொண்டிருக்கின்ற மக்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள் என்பதை இப்பாடல் பறைசாற்றுகின்றது. இந்த திருப்பாடல் 89 என்பது விவிலியத்தில் உள்ள ஒரு உன்னதமான உடன்படிக்கை திருப்பாடல்களில் ஒன்றாகும். தி கவனன்ட் சாம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற உடன்படிக்கை திருப்பாடல்களில் ஒன்றாகும். தாவீதின் வம்சத்திற்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளையும் அவரது மாறாத விசுவாசத்தையும் போற்றுகின்ற இந்த திருப்பாடலின் முக்கியத்துவத்தை, அதனுடைய பின்னணியை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பேரன்பு என்கின்ற இந்த வார்த்தை, தி கவனன்ட் லவ், எபிரேய மூல உரையிலே இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஹெசெட் என்கின்ற இந்த வார்த்தை. இதற்கு பொதுவாக அன்பு என்பது அல்ல பொருள். இது உடன்படிக்கைக்கு விசுவாசமான அன்பு அல்லது மாறாத தாராள தயவு என்று பொருள் கொள்ளக்கூடியது. இன்றைய திருப்பாடலின் பல்லவியிலே நாங்கள் பாடுகின்ற ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் என்பதில் உள்ள இந்த பேரன்பு ஹெசெட் அன்பு. மனிதர்கள் பலவீனப்பட்டு உடன்படிக்கையை மீறினாலும் கடவுள் தாம் கொடுத்த வாக்கில் உறுதியாக இருந்து தகுதிக்கு மீறிய அன்பை மாறி வழங்குகின்றார் என்பதை இந்த வார்த்தை குறித்து நிற்கின்றது. விதமாக முதலாவது வாசகத்திலே சுனேமிய பெண் கேட்காமலே அவளுக்கு குழந்தை பேறு அளித்தது கடவுளினுடைய இந்த ஹெசெட் அன்பே ஆகும். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் என்று பாடும் போது கடவுள் கால சூழல்களால் மாறாதவர், ஒரு முறை சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றும் பாறை போன்றவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். விதமாக சுனேமிய பெண்ணின் வறண்ட சூழ்நிலையிலும் எலிசா சொன்ன வார்த்தை நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன் என்ற அந்த கடவுளின் தன்மையால் அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது திருவசனம் 15 ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் என்பது கடவுளின் முழுமையான ஆசீரும் பாதுகாப்பும் அந்த மக்கள் மீது இருக்கிறது என்பதை குறித்து காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே குருக்கள் மக்களை ஆசீர்வதிக்கும் புகழ் பெற்ற ஆரோனின் ஆசி உரையிலே எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 25 இதே வார்த்தைகளைத்தான் நாங்கள் காண்கிறோம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உம்மேல் ஒளிரச் செய்வாராக என்கிற அந்த வார்த்தைகள். உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது என்று இந்த திருப்பாடல் தொடர்ந்து செல்லும் பொழுது கடவுள் நம் மீது காட்டும் தனிப்பட்ட பிரியம் அல்லது அவரது விருப்பமே நம்மை உயர்த்துவதாக பொருள்படுகின்றது. விதமாக சுனேமிய பெண் இறை மனிதரை உவப்போடு உபசரித்ததால் கடவுளின் தயவு அவளது குடும்பத்தின் அவளது கணவனின் பலவீனத்தை நீக்கி வலிமையை வழங்கியது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது என்கின்ற திருவசனம் 18 நம்முடைய உண்மையான பாதுகாப்பு உலக அதிகாரங்களிலோ இராணுவத்திலோ செல்வத்திலோ இல்லை, மாறாக கடவுளே நம்மை சுற்றிலும் வேலியாக இருந்து பாதுகாக்கின்றார் என்கின்ற அர்த்தத்திலே அமைந்து நிற்கின்றது. நாம் வழிபாட்டிலே பாடுகின்ற திருப்பாடல் வார்த்தைகள் வெறும் கவி நயத்திற்காக எழுதப்பட்டவை அல்ல. இவை ஒவ்வொன்றும் இறைவனின் மாறாத குணாதிசயங்களை விவரிக்கின்ற வார்த்தைகள். இன்றும் நம் வாழ்விலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அற்புத வார்த்தைகள் என்பதை உணர்ந்து இந்த திருப்பாடலை பாடுவது முக்கியமானதாகும். இன்றைய முதல் வாசகமும் திருப்பாடல் 89 வரிகளும் ஒன்றோடு ஒன்று ஆழமாக இணைந்தவை. உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது, உமது உண்மை வானை போல் உறுதியானது என்கின்ற வசனம் 2வது திருப்பாடலின் வரிகள். முதல் வாசகத்திலே நாங்கள் காண்கின்ற சுனேமிய பெண்ணுக்கு குழந்தை பேறு இல்லை, கணவனுக்கும் வயதாகிவிட்டது, மனித கணக்குப்படி அங்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இறைவனின் மனிதரான எலிசா அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று வாக்கு கொடுத்தார். மனிதர்கள் சூழ்நிலையை பார்த்து மாறலாம், ஆனால் கடவுளின் வார்த்தையும் அவருடைய உண்மையும் வானை போல் உறுதியானது என்பதை அந்த பெண்ணுக்கு மகன் பிறந்த நிகழ்வு நிரூபித்து நிற்கின்றது. தொடர்ந்து திருப்பாடல் வரிகள் 15 16 ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள்,
அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள் என்கின்ற வார்த்தைகள் முதல் வாசகத்திலே சுனேமிய பெண் எலிசாவை வெறும் ஒரு மனிதராக பார்க்கவில்லை. நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் ஒரு புனிதர் என்று அடையாளம் கண்டு தன் வீட்டு மாடியில் அவருக்கு இடம் கொடுத்து இறைவனின் ஊழியரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டதன் வழியாக அவர் இறை முகத்தின் ஒளியை தன் இல்லத்துக்குள் கொண்டு வருகின்றார். இதனால் வறண்டு கிடந்த அந்த பணக்கார குடும்பம் மகன் என்கின்ற புதிய கொடையால் நாள் முழுவதும் கலிகூறும் மகிழ்ச்சியை பெறுகின்றது. தொடர்ந்து திருப்பாடல் வரிகள் 17 நாங்கள் காண்கின்ற ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை, உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது என்கின்ற இந்த வரிகள் அன்பார்ந்தவர்களே, விவிலிய காலத்திலே ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்பதும் கணவர் முதிர்ந்த வயதை அடைந்து விட்டார் என்பதும் அந்த தம்பதியரின் பலவீனமாகவும் சமூகத்திலே ஒரு குறையாகவும் கருதப்பட்டது என்பதை நாம் அறிவோம். ஆனால் கடவுள் தன் தாராள தயவினால் அவர்களின் பலவீனத்தை மாற்றுகின்றார். சுனேமிய பெண்ணின் வறண்ட கற்பைக்கு உயிரை தந்து அவர்களின் வலிமையை உயர்த்துகின்றார். தொடர்ந்து திருப்பாடல் வரிகள் 18 நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது, நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர் என்கின்ற வார்த்தைகள் இந்த சுனேமிய பெண் எலிசாவுக்கு செய்த உபசரிப்புகள் எதற்கும் அவர் கைமாறி எதிர்பார்க்கவில்லை. கேகசி அவரிடம் உமக்கு என்ன வேண்டும், அரசரிடம் பேசவா என்று கேட்டபொழுது அவர் என் சொந்த மக்களிடையே நான் பாதுகாப்பாக வாழுகிறேன் என்று கூறி மறுத்து விடுகிறார். அதாவது அவர் உலக பாதுகாப்பையோ அரசரின் தயவையோ நாடவில்லை, கடவுளையே தன் கேடயமாகவும் அரசராகவும் நம்பியிருந்தார். அப்படிப்பட்ட விசுவாசிக்கு கடவுள் தகுந்த பலனை அளிக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்திலே இந்த சுனேமிய பெண்ணின் வாழ்வில் கடவுள் காட்டிய அந்த பேரன்பையும் உண்மையையும் பதிலுரை பாடல் வழியாக நாம் இன்று ஒரே குடும்பமாக ஒன்று கூடி ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் என்று விசுவாசத்தோடு பாடுகின்றோம், அறிக்கையிடுகின்றோம்.